சட்டமன்ற தேர்தலுக்கு மிக குறுகிய நாட்களே உள்ள நிலையில் கூட்டணி கட்சிகளின் தேர்தல் பரப்புரை உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் போட்டியிடும் முக்கிய கட்சிகளான திமுக, காங்கிரஸ், தேமுதிக, விசிக மற்றும் அதே கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் கட்சிகளும் தங்கள் பரப்புரைகளில் திமுக அரசு செய்த சாதனைகள் மற்றும் தங்களின் தேர்தல் வாக்குறுதிகளை குறிப்பிட்டு வாக்குகளை சேகரித்துக் கொண்டுள்ளார்கள். இயற்கையான கூட்டணி என்பது யாருக்கு பொருந்துகிறதோ இல்லையோ, நிச்சயம் பிஜேபி மற்றும் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு பொருந்தும். அந்த அளவுக்கு துரோகங்கள் செய்தவர்கள் ஒன்று சேர்ந்தவர்கள் கூட்டணியாக அமைந்துள்ளது. பல மாநிலங்களில் அந்த மாநில கட்சிகளோடு தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றவுடன் அந்த மாநில கட்சியை ஓரம் கட்டிவிட்டு ஆட்சியமைத்த பாஜகவும், தன்னை முதல்வராக்கிய சசிகலாவை கட்சியிலிருந்து வெளியேற்றிய எடப்பாடி தலைமையிலான அதிமுகவும், கட்சியை நிறுவி அரும்பாடுபட்டு வளர்த்த தந்தை ராமதாஸ் அவர்களிடமிருந்து கட்சியை கைப்பற்றிய அன்புமணி தலைமையிலான பாமகவும் சேர்ந்ததே பலரின் இந்த பொருந்தா கூட்டணி என்று விமர்சனத்திற்கு காரணம். அது மட்டுமல்ல, இவர்களின் தேர்தல் பரப்புரைகளில் தாங்கள் ஜெயித்தால் என்ன செய்வோம் என்று கூறி பரப்புரை செய்யாமல் எதிரணியினரின் குடும்பம் மற்றும் சமூகம், மொழி போன்றவற்றை கூறி மூன்றாம் தர மேடை பேச்சாளர்களைப் போல விமர்சிப்பது வாக்காளர்களை எரிச்சலடைய செய்கிறது. இந்த தேர்தலில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி தரப்பு பாமகவினர் களத்தில் கடுமையாக மோதிக்கொள்வது வன்னிய சமுதாய மக்களிடையே வருத்தத்தையும் இவர்களின் மீது நம்பிக்கையின்மையையும் ஏற்படுத்தியுள்ளது. குலதெய்வமாக வணங்கப்பட்ட ராமதாஸ் அவர்களை அன்புமணி தரப்பு இழிவுபடுத்துவதும், ராமதாஸ் தரப்பு பாமகவினரிடையே கட்சி கொடியை பயன்படுத்தக்கூடாது என சண்டையிடுவதும் தொடர்ந்து கொண்டே உள்ளது. நிர்வாகிகள் மட்டுமே அன்புமணி பின்னால் இருந்தாலும் பெரும்பாலான வன்னிய சமுதாய மக்கள் டாக்டர் ராமதாஸ் பின்னால் இருப்பதை களமுணர்த்துகிறது. இது அன்புமணி தரப்பு பாமக மற்றும் அதிமுக கூட்டணிக்கு பெரும் பின்னடைவாக அமைந்துள்ளது. இந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் உள்ள தேமுதிக 10 இடங்களிலும் அதிமுக கூட்டணியில் உள்ள பாமக 18 இடங்களிலும் போட்டியிடுகின்றன. தேமுதிகவும் பாமகவும் 4 தொகுதிகளில் நேரடியாக போட்டியிடுகின்றன. இந்த 4 தொகுதியையும் அனைத்து கட்சிகளும் அரசியல் விமர்சகர்களும் உற்றுநோக்க காரணம், தேமுதிக மற்றும் பாமக இடையே எப்பொழுதுமே அரசியலில் இருவேறு அரசியல் துருவங்களாக மோதிக்கொள்ளும் கட்சிகள். இதற்கு முக்கிய காரணம், தேமுதிக கட்சி தொடங்குவதற்கு முன் பாமக வட மாவட்டங்களில் மிகவும் செல்வாக்கான சமுதாய வாக்கு வங்கியை பெற்ற கட்சியாக இருந்தது. ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக கட்சியை தொடங்கியவுடன் பாமகவின் வாக்கு வங்கி மிகப்பெரிய சரிவை சந்தித்தது. அதிலிருந்தே தேமுதிகவை எதிரியாகவே எண்ணி அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். பிறகு 2014 நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக தலைமையில் பாமக மற்றும் பாஜக கூட்டணியோடு தேர்தலை சந்தித்த பொழுது 40 நாடாளுமன்ற இடங்களில் அதிமுக கட்சி 38 இடங்களை வென்ற பொழுதும் தேமுதிக தலைமையிலான கூட்டணி 2 இடங்களை வென்றது. ஒன்று பாமக, மற்றொன்று பாஜக. ஆனால் இவர்களின் வெற்றிக்கு பாடுபட்ட தேமுதிகவுக்கு இவர்கள் கட்சியின் வாக்குகள் செல்லாத காரணத்தால் தேமுதிகவால் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாமல் போனது. வன்னிய சமூகம் அதிகமுள்ள சேலத்தில் போட்டியிட்ட கேப்டன் விஜயகாந்தின் மைத்துனர் எல்.கே. சுதீஷின் வெற்றியை கூட பாமக உள்ளடி வேலை செய்து தடுத்துவிட்டது. ஆனால் தர்மபுரியில் போட்டியிட்ட அன்புமணியின் வெற்றிக்கு தேமுதிக மிக முக்கிய பங்காற்றியது என்பது யாரும் மறுக்க முடியாத உண்மை. எப்பொழுதும் மற்றவர்களின் வாக்கை பயன்படுத்திக் கொள்ளும் பாமக ஒருபொழுதும் அவர்களின் சமுதாய வாக்கை கூட்டணி கட்சிக்கு சென்றுவிடாமல் பார்த்துக் கொள்வதுதான் அவர்களின் அரசியல் அறம். இதன் காரணமாகவே தேமுதிக மற்றும் பாமக எப்பொழுதும் ஒரே கூட்டணியில் சேர்வது என்பது மிக பெரிய ஈகோ யுத்தமாக பார்க்கப்படுகிறது. பல ஆண்டு தங்களின் பழிதீர்க்கும் யுத்தமாக இந்த தேர்தலை இரு கட்சிகளும் பார்க்கின்றன. தேமுதிக மற்றும் பாமக போட்டியிடும் தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு என்பதை பார்ப்போம். விருத்தாசலம் சட்டமன்ற தொகுதியில் தேமுதிகவின் பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடுகிறார். இவரை எதிர்த்து பாமக வேட்பாளர் திருமதி தமிழரசி ஆதிமூலம் என்பவர் அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிடுகிறார். அது மட்டுமல்லாமல் இங்கு டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான பாமக சார்பில் சுரேஷ் என்பவர் கேஎஸ் சிலிண்டர் சின்னத்திலும், வேல்முருகனின் தவாக வேட்பாளர் புகைப்பட கருவி சின்னத்திலும் மற்றும் விஜயின் தவக மற்றும் சீமானின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களும் களத்தில் உள்ளார்கள். விருத்தாசலத்தை பொறுத்தவரை பிரேமலதா விஜயகாந்தின் வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்று. இதன் காரணமாகவே இவரின் வெற்றி தடுக்கும் நோக்கில் இவரின் மீது சமுதாயம் மற்றும் மாற்று இனத்தவர் என்ற முத்திரை குத்தி வெற்றியை தடுக்க பல்வேறு முயற்சிகள் நடக்கின்றன. அது மட்டுமல்லாமல் விசிக கட்சியின் தலைவர் திருமாவளவனை இவருக்கெதிராக திருப்பி விசிக கட்சியின் வாக்கை தடுக்க முயற்சித்து தோல்வியுற்றார்கள்.
இவர்களின் சூழ்ச்சியை தவிடுபொடியாக்கி தனது பரப்புரையில் விரிவாக எடுத்துரைத்துள்ளார் விசிக தலைவர் திருமாவளவன். அது மட்டுமல்ல, தனது சகோதரி பிரேமலதாவிற்காக விருத்தாசலத்தில் திருமாவளவன் பரப்புரை செய்யவுள்ளார். சமுதாய வாக்கை மட்டுமே நம்பியுள்ள அன்புமணி தரப்பு பாமகவுக்கு மேலும் சிக்கலாக டாக்டர் ராமதாஸ் ஆதரவு வேட்பாளர் சுரேஷ் மற்றும் வேல்முருகனின் தவாக வேட்பாளரும் சமுதாய வாக்கை பிரிப்பதால் இங்கு 2ஆம் இடத்துக்கே போராட வேண்டிய நிலை அன்புமணி தரப்பு பாமகவுக்கு ஏற்பட்டுள்ளது. கூட்டணி பலம் மற்றும் வன்னிய சமுதாய மக்களின் ஆதரவு போன்றவற்றால் பிரேமலதா விஜயகாந்தின் வெற்றி பிரகாசமாக உள்ளது. அடுத்ததாக தர்மபுரி சட்டமன்ற தொகுதி. விருத்தாசல சட்டமன்ற தொகுதியைப் போலவே தர்மபுரி சட்டமன்ற தொகுதி மிக முக்கியமான தொகுதியாக பார்க்க முக்கிய காரணம் அன்புமணி அவர்களின் மனைவி சௌமிய அன்புமணி இங்கு போட்டியிடுவதே காரணம். வன்னிய சமுதாய மக்கள் அதிகம் வசிக்கும் தொகுதி மற்றும் அதிமுக கூட்டணி இவருக்கு பலமாக பார்க்கப்பட்டாலும் டாக்டர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் மோதலுக்கு முக்கிய காரணம் சௌமிய அன்புமணி என ராமதாஸ் அவர்களே பேட்டிகளில் வெளிப்படுத்தியுள்ளார். இது வன்னிய சமுதாய மக்களிடையே சௌமிய அன்புமணிக்கு எதிரான மனநிலையை ஏற்படுத்தியுள்ளது. இது நிச்சயம் தேர்தலில் எதிரொலிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ராமதாஸ் தரப்பு வேட்பாளர் சரவணன் இங்கு காஸ் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடுகிறார். இவர் தொகுதி மக்களிடம் நன்கு பரிசித்தையமானவர். பாமக என்று சொல்லுவதற்கு வேறு எவனுக்கும் உரிமை கிடையாது. அதாவது ஆணைத்தரமாக அடிச்சு சொல்றேன். சவால் உங்களுக்கு விட்டுருக்காரு அன்புமணி. அதை எனக்கு விட்டாருன்னா என்கிட்ட சவால் விட்டவன் எவனும் ஜெயிச்சதில்லை. திமுக கூட்டணியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் டாக்டர் இளங்கோவன் தொகுதி மக்களுக்கு நன்கு அறிமுகமானவர் மற்றும் மிகவும் எளியவர். இவருக்கும் தொகுதி மக்களிடையே மிகுந்த வரவேற்புள்ளது. அந்த தர்மபுரியில் தவேக நம் தமிழர் கட்சிகள் களத்தில் இருந்தாலும் தேமுதிக அன்புமணி தரப்பு பாமக ராமதாஸ் தரப்பு பாமக இடையே மும்முனை போட்டி நிலவுகிறது. இங்கு தேமுதிக வேட்பாளர் மற்றவர்களை விட சற்று முன்னணியில் உள்ளார். அடுத்ததாக சேலம் மேற்கு. வன்னிய சமுதாய மக்கள் அதிகம் வசிக்கும் இந்த தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் அழகாபுரம் ஆர் மோகன்ராஜ் மற்றும் அதிமுக தரப்பில் பாமக சார்பில் மு கார்த்தி மற்றும் ராமதாஸ் தரப்பு பாமக வேட்பாளர் அருள் ஆகியோர் முக்கிய போட்டியாளர்கள். தேமுதிக வேட்பாளர் அழகாபுரம் ஆர் மோகன்ராஜ் 2011ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பதும் திமுக கூட்டணி பலம் மற்றும் வன்னிய சமூகத்தை சேர்ந்தவர் என்பது இவரின் பலம். இங்கு ராமதாஸ் தரப்பில் போட்டியிடும் அருள் தற்பொழுதிய சட்டமன்ற உறுப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் ராமதாஸ் அவர்களின் தீவிர விசுவாசி மற்றும் தொகுதி மக்களிடையே செல்வாக்கை பெற்றவர். அன்புமணி பாமக ராமதாஸ் பாமகவுக்கிடையே 2ஆம் இடத்துக்கே இங்கு போட்டி நிலவுகிறது. சேலம் மேற்கில் முரசு சத்தம் பலமாக ஒலிக்கிறது. அடுத்ததாக போளூர் சட்டமன்றத்தில் திமுக கூட்டணியில் தேமுதிக வேட்பாளர் வழக்கறிஞர் சரவணன் என்பவர் போட்டியிடுகிறார். அதிமுக கூட்டணியில் பாமக CR பாஸ்கரன் என்பவர் போட்டியிடுகிறார். இங்கு விஜயின் தவேக நம் தமிழர் கட்சி வேட்பாளர்களும் களத்தில் இருந்தாலும் சரவணன் மற்றும் CR பாஸ்கரன் இடையேதான் போட்டி நிலவுகிறது. இங்கு திமுக கூட்டணி கட்சியினரின் கடுமையான களப்பணி மற்றும் அமைச்சர் ஏவா வேலு அவரின் மகன் கம்பன் அவர்களின் நேரடி பார்வையில் இந்த தொகுதி உள்ளதும் சரவணன் அவர்களின் வெற்றி பிரகாசமாக தெரிகிறது. அந்த முரசு கொட்டி அவர் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்வதற்காக நான் வந்திருக்கிறேன். எனவே தாய்மாராயிருக்கிற நீங்கள், தேர்தலில் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிற இளைஞரின் தம்பிமார்கள், தோழமை கட்சி தரலாம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது வழக்கறிஞர் சரவணனை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவர்கள் வெற்றி பெற வையுங்கள் என்று உங்கள் அத்தனை பேரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். முரசு கொட்டிடலாமா? நிச்சயமா சத்தியமா வெற்றி பெற வச்சிடலாமா? நன்றி. தேமுதிக மற்றும் பாமக நேரடியாக போட்டியிடும் 4 தொகுதியிலும் முரசு சத்தம் பலமாகவே கேட்கிறது. கேட்கும் சத்தம் மக்களின் குரல், அழுத்தப்பட்ட வாழ்வுக்கு எழுச்சி தரும் அதிகாரம் பேசும் புதிய வழி இதுவே. கொட்டும் முரசு